Students, today we are going to see vector product of two vectors. இரண்டு வெக்டர்களின் வெக்டர் பெருக்கல் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். அதில் வெக்டர் ப்ராடக்ட், அதுக்கு இன்னொரு பேர் கிராஸ் ப்ராடக்ட், தமிழில் குறுக்கு பெருக்கல் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், லெட் A bar, B bar are any two non-zero vectors. Let theta be the angle between the vectors. A bar, B bar என்பன இரண்டு பூஜ்ஜியமில்லா வெக்டர்கள். அவற்றுக்கு இடைப்பட்ட கோணம் தீட்டா. இவை ரெண்டுக்கும் செங்குத்தாக செயல்படுகின்ற ஒரு வெக்டர், அதுதான் n கேப்னு சொல்றோம். அது எப்படி செயல்படுதுன்னா, in the form of right-handed system. right-handed system, வலக்கை அமைப்பு. இது A bar, இது B bar. இது ரெண்டுக்கும் செங்குத்தாக செயல்படுகிறது தான் n கேப். சரியா? இது எப்படி இருக்குன்னு கேட்டா, இது பெர்பெண்டிகுலர். கேளுங்க. டெஃபினிஷன்: let A bar, B bar are any two non-zero vectors, பூஜ்ஜியமில்லாத வெக்டர்கள். let theta be the angle between two vectors. Let n cap be the unit vector perpendicular to both A bar, B bar. இன்னொரு தடவை சொல்றேன். A bar, B bar என்பன இரண்டு பூஜ்ஜியமில்லா வெக்டர்கள். தீட்டா என்பது அவற்றுக்கு இடைப்பட்ட கோணம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். n cap என்பது A பாருக்கும் B பாருக்கும் செங்குத்தாக செயல்படுகின்ற ஓரலகு வெக்டர்கள். In the form of right-handed system, வலக்கை அமைப்புடைய வெக்டர். right-handed system இப்படிதான். இது A bar, this is B bar. இது ரெண்டுக்கும் பெர்பெண்டிகுலரா இருக்கிற வெக்டர் இப்படி இருக்கும். in the form of right-handed system, இது A bar, இது B bar, this is n cap, perpendicular to both A bar and B bar. ஓகேவா? அடுத்து வெக்டர் product of two vectors is defined by the vector இங்கே எழுதுறேன், by the vector modulus of A bar into modulus of B bar into sin theta into n cap and denoted by the symbol A bar cross B bar. இன்னொரு தடவை சொல்றேன். A bar, B bar என்பன இரண்டு பூஜ்ஜியமில்லா வெக்டர்கள். அவற்றுக்கு இடைப்பட்ட கோணம் தீட்டா. n cap என்பது A பாருக்கும் B பாருக்கும் செங்குத்தாக வலக்கை அமைப்புடைய ஓரலகு வெக்டர். பிறகு இரு வெக்டர்களின் வெக்டர் பெருக்கலானது மாடுலஸ் ஆஃப் A bar into மாடுலஸ் ஆஃப் B bar into sin theta into n cap என்ற வெக்டரால் வரையறுக்கப்படுகிறது. அதனை A bar plus B bar என எழுதுகிறோம் இங்கிலீஷ். Let A bar, B bar are any two non-zero vectors. Let theta be the angle between the two vectors. Let n cap be the unit vector perpendicular to both A bar, B bar in the form of right-handed system. Vector product of two vectors is defined by the vector modulus of A bar into modulus of B bar into sin theta into n cap and denoted by the symbol A cross B. That is, அப்ப vector product என்ன? வர்ற result, it is also a vector. சரியா? modulus of A bar into modulus of B bar into இங்கெல்லாம் புள்ளி வைக்கக்கூடாது, புள்ளி வச்சா அது டாட் ப்ராடக்ட் ஆகும்.
modulus of a bar into modulus of b bar into sin theta into n cap. Sin 0 is less than or equal to theta is less than or equal to 180. This is definition of vector products. Dot product na enna padichom? Dot product na varra answer ஒரு ஸ்கேலர். The answer be a scalar cos theta ன்னு எடுத்துப்போம். இப்போ இது வெக்டர் ப்ராடக்ட், கிராஸ் ப்ராடக்ட். இதை எழுதும்போது ரிசல்ட் நமக்கு வெக்டர்ல வரணும். இது வந்து ஒரு ஸ்கேலர், இதுவும் ஒரு ஸ்கேலர், இதுவும் ஒரு ஸ்கேலர். இங்க லாஸ்ட்ல வெக்டர் வர்றதுனால டோட்டலி the result will be a vector. ஓகேவா? அப்போ the vector product of two vector is defined by the vector. என்ன வெக்டர்? modulus of a bar modulus of b bar sin theta into n cap. இது ஃபுல்லா சேர்ந்து ஒரு வெக்டர். இது வரைக்கும் ஸ்கேலர், இது வெக்டர். வெக்டரால பெருக்கிறப்ப எல்லாமே சேர்த்து வெக்டர் ஆகும். சரியா? அந்த வெக்டர் ப்ராடக்ட்டை a cross b ன்னு எழுதுறோம். இதே ஸ்கேலர் ப்ராடக்ட்ல எழுதுறப்ப இங்க cos theta ன்னு வரும். ஸ்கேலர் ப்ராடக்ட் the result is a scalar. திசையிலி பெருக்கல் சொன்னா முடிவு வந்து ஒரு ஸ்கேலர்ல வரும், திசையிலில வரும். வெக்டர் பெருக்கல் அப்படின்னு சொல்லிட்டோம்னா முடிவு ரிசல்ட் ஒரு வெக்டர்ல வரும். a bar plus b bar equal to modulus of a bar into modulus of b bar into sin theta into n cap என எழுதப்படுகிறது. This is vector product. ஓகேவா? அப்ப வெக்டர் ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த n cap தான் a cross b, a bar cross b bar. இந்த a bar cross b bar ங்கிறது எப்படி? இந்த a bar b bar இவை செயல்படுகின்ற அந்த பிளேனுக்கு செங்குத்தாக செயல்படும். ஓகேவா? நோட் குறிப்பு, a bar cross b bar is normal to the plane containing the vectors a bar comma b bar. a bar comma b bar என்ற இரண்டு வெக்டர்களால் உருவாக்கப்படுகின்ற தளத்திற்கு இந்த a bar plus b bar ங்கிறது எவ்வாறு செயல்படுகிறது? இது ரெண்டுக்கும் செங்குத்தாக செயல்படுகிறது. ரெண்டுக்கும் எப்படி செயல்படுகிறது? செங்குத்தாக செயல்படுகிறது. This is definition of vector product. vector product னா கிராஸ்ல எழுதுவோம், அதனால இதுக்கு பேர் கிராஸ் ப்ராடக்ட். வெக்டர் ப்ராடக்ட்னா இங்க sin வரும், ஸ்கேலர் ப்ராடக்ட்னா இங்க cos வரும். இந்த இடத்துல n கேப் அதுல வராது, வெக்டர் ப்ராடக்ட்ல n கேப் வரும். ஓகேவா? This is definition of vector product. ஓகே, அடுத்து இந்த வெக்டர் ப்ராடக்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஜியோமெட்ரிக்கல் மீனிங் ஆஃப் வெக்டர் ப்ராடக்ட்ஸ். அடுத்தது ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கணும். ரெண்டாவது டெஃபினிஷன், ரெண்டு geometrical meaning of vector products. இரு வெக்டர்களின் அல்லது வெக்டர் பெருக்கலின் வடிவ கணித விளக்கம். வெக்டர் பெருக்கலின் வடிவ கணித விளக்கம். அதாவது இந்த வெக்டர் பெருக்கம் வெக்டர் ப்ராடக்ட்ல இருந்து நமக்கு என்ன ஃபார்முலா நமக்கு கிடைக்குது, அதான் क्वेश्चन. ஓகேவா? வெக்டர் ப்ராடக்ட்ல இருந்து என்ன ஃபார்முலா கிடைக்கும், வாட் இஸ் த மீனிங் அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேரலோகிராம், இது O, இது A, இது B, இது C, இது A பார், இது b பார். ரெண்டுக்கு இடைப்பட்ட கோணம் வந்து தீட்டா. இங்க இருந்து நான் ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரையறேன். this is perpendicular. இது l ன்னு வெச்சுக்கலாம். ஓகேவா? லெட் OA bar equal to A bar, OB bar equal to B bar and theta b the angle between two vectors. தமிழ் மீடியத்துக்கு a bar OA bar equal to A bar, OB bar equal to B bar. A பாருக்கும் B பாருக்கும் இடைப்பட்ட கோணம் தீட்டான்னு வச்சிருக்கேன். ஓகேவா? B ல இருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் வரைஞ்சிருக்கேன். டிரா BL perpendicular to OA. தமிழ்ல வரைக.
இங்கிருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சிருக்கேன். பெர்பெண்டிகுலர் லைன். திஸ் இஸ் ரைட் ட்ரையாங்கிள். செங்கோண முக்கோணம் கிடைச்சிருக்கு. இன் ரைட் ட்ரையாங்கிள் BOL. இன் ரைட் ட்ரையாங்கிள் BOL. செங்கோண முக்கோணம் BOL இல் sin θ சொல்லுங்க. sin θ ஃபார்முலா என்ன? எதிர்பக்கம் பை கர்ணம். ஆப்போசிட் சைடு பை ஹைபோடெனஸ். எதிர்பக்கம் ஆப்போசிட் சைடு ஹைபோடெனஸ் OB. எதிர்பக்கம் இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது எதிர்பக்கம் BL பை OB. இது எதிர்பக்கம் ஆப்போசிட் சைடு, இது கர்ணம் ஹைபோடெனஸ். BL பை OB. BL பை OB. ஓகேவா? OB க்கு வேல்யூ என்ன? கேளுங்க. OB bar equal to B bar taking modulus. மாடுலஸ் எடுத்தா அப்போ OB equal to modulus of B bar. OB க்கு வேல்யூ modulus of B bar. BL by இதுக்கு பதிலா modulus of B bar. sin theta. இந்த கேஸ் இங்க வந்துச்சுன்னா ப்ராடக்ட் equal to BL கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? அடுத்தது by the definition of vector product. By the definition of vector products. வெக்டர் பெருக்கலின் வரையறையின்படி சொல்லுங்க. ஃபார்முலா என்ன? வெக்டர் ப்ராடக்ட் வரையறையின்படி a bar cross b bar equal to modulus of a bar into modulus of b bar into sin theta into n cap. This is definition of vector products. வெக்டர் பெருக்கலின் வரையறையின்படி இப்போ நான் மாடுலஸ் எடுக்கிறேன். taking modulus on both side, இருபுறமும் மட்டுக்கான ரெண்டு பக்கம் மாடுலஸ் எடுக்கிறேன். மாடுலஸ் எடுத்தா என்ன ஆகுதுன்னு பாருங்க. into sin theta into n cap. மாடுலஸ் எடுத்தா என்ன ஆகும்? this is scalar. இது அப்படியே தான் வரும். இதுவும் அப்படியே தான் வரும். இதுவும் ஸ்கேலர். இந்த n கேப்ன்றது என்ன? that is யூனிட் வெக்டார். அதுக்கு மாடுலஸ் எடுத்தா மாடுலஸ் ஆஃப் n cap equal to 1. அப்போ இதுக்கு வேல்யூ வந்து 1 ஆயிடுச்சு. இது ஸ்கேலர் நம்பர் அப்படியே தான் வரும். இது ஸ்கேலர் அப்படியே தான் வரும். இதுவும் ஸ்கேலர். இந்த வெக்டருக்கு மாடுலஸ் எடுத்தா it becomes 1. ஓகேவா? அடுத்த ஸ்டெப் நான் இங்கே எழுதுறேன். equal to modulus of a bar cross b bar modulus of a bar into இதுக்கு பதிலா என்ன எழுதலாம்? modulus of b bar into sin theta. n cap எப்படி போயிருச்சு? மாடுலஸ் எடுக்கிறப்ப n cap is a vector, யூனிட் வெக்டார், ஓரளவு வெக்டார் whose magnitude is 1 unit. அதனால 1 ன்னு வந்துருச்சு. modulus of b bar into sin theta க்கு வேல்யூ வந்து bl. இதுக்கு வேல்யூ என்னாச்சு? bl. இதனுடைய வேல்யூ bl. ஓகேவா? modulus of a bar into இதுக்கு வேல்யூ bl. modulus of a bar னா என்ன எழுதலாம்? OA bar equal to a bar. ரெண்டு பக்கம் மாடுலஸ் எடுங்க. அப்போ OA equal to modulus of a bar. இந்த modulus of a bar னா OA ன்னு எழுதலாம். into BL. எங்கேயும் புள்ளி வைக்க கூடாது. OA ங்கிறது என்ன? பேஸ் சைடு. BL ங்கிறது என்ன? ஹைட், ஆல்டிடியூட், குத்துயரம். அடிப்பக்கம் into குத்துயரம். இது ரெண்டையும் பெருக்கினா என்ன கிடைச்சிருச்சு? பேஸ் OA into altitude, height. குத்துயரம் ரெண்டையும் பெருக்கினா ஏரியா ஆஃப் த parallelogram. பேஸ் ஏரியா into height, குத்துயரம் ரெண்டையும் பெருக்கினா ஏரியா ஆஃப் parallelogram அப்படின்னு கிடைச்சிருச்சு. இணைகரத்தின் பரப்பு அப்படின்னு கிடைச்சிருச்சு. அப்போ வாட் இஸ் த ஜியோமெட்ரிக்கல் மீனிங் ஆஃப் வெக்டர் ப்ராடக்ட்? அப்போ வெக்டர் பெருக்கலை பண்ணினா அதுலேருந்து நமக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சிருக்கு? ஏரியா ஆஃப் parallelogram கிடைச்சிருக்கு. ஓகே, இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். OA bar equal to A bar, OB bar equal to B bar. Let theta be the angle between the two vectors. இரண்டுக்கு இடைப்பட்ட கோணம் theta. இப்போ இங்கிருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் வரைஞ்சிருக்கேன். From here, BL is perpendicular to OA வரைஞ்சிருக்கேன். From the right triangle, இந்த செங்கோண முக்கோணத்தில், this is the right triangle. இதில் sin theta equal to எதிர்பக்கம் by கர்ணம், opposite side by hypotenuse, BL by OB. OB க்கு வேல்யூ modulus of B bar. இந்த modulus of B bar இங்க வந்துருச்சு. sin theta equal to BL. By the definition of vector product, வெக்டர் பெருக்கலின் வரையறையின்படி A cross B formula modulus of A bar into modulus of B bar into sin theta into n cap. This is definition.
டேக்கிங் மாடுலஸ் ஆன் போத் சைடு, ரெண்டு பக்கம் மேக்னிடியூட் எடுக்கிறேன். மாடுலஸ் எடுத்தா இது ஸ்கேலர் அப்படியே தான் வரும். இதுவும் ஸ்கேலர், இது வெக்டர். இந்த வெக்டருக்கு மாடுலஸ் எடுத்தா it become a scalar. Modulus of n cap equal to 1, so that 1 ஆயிடுச்சு. Modulus of a bar into the modulus of b bar into sin theta. இதுக்கு பதிலா வேல்யூ bl ன்னு எழுதலாம். Modulus of a bar னா என்ன சொல்லலாம்? oa bar equal to a bar. அப்ப இதுக்கு மாடுலஸ் எடுத்தோம்னா oa ன்னு ஆயிடும். Modulus of a bar equal to oa. This is bl. oa ங்கிறது என்ன? பேஸ் சைடு. இங்க இருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பேஸ் சைடு, அடிப்பக்கம், into bl ங்கிறது குத்துயரம், ஆல்டிட்யூட், குத்துயரம். இது ரெண்டையும் பெருக்கினா ஏரியா ஆஃப் parallelogram, இணைகரத்தின் பரப்பு அப்படிங்கிற ரிசல்ட் நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகேவா? இப்போ இதுல இருந்து டிடக்ஷன் ஃபார்முலாஸ் என்னென்ன கிடைச்சிருச்சு? 1, ஏரியா ஆஃப் parallelogram with adjacent sides a bar comma b bar. a bar comma b bar என்ற பக்கங்களை அடுத்துள்ள பக்கங்களாக கொண்ட இணைகரத்தின் பரப்பு அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் a cross b. சரியா? வெக்டர் ஏரியா அப்படின்னா இந்த மாடுலஸ் வராது. நம்பர் 2, வெக்டர் ஏரியா ஆஃப் parallelogram, இணைகரத்தின் வெக்டர் பரப்பு அப்படின்னு சொன்னா இந்த மாடுலஸ் வராது. இணைகரத்தின் வெக்டர் பரப்பு அப்படின்னா மாடுலஸ் வராது. அப்ப இந்த இணைகரம்ங்கிறது என்ன? parallelogram is equal to two triangles. இங்க இது வந்து ஒரு parallelogram அப்படின்னு சொல்லிட்டோம்னா நமக்கு என்ன? இப்படி ஜாயின் பண்ணிட்டா we are getting two triangles. இது ஒரு முக்கோணம், இது ஒரு முக்கோணம். அப்போ ஏரியா ஆஃப் parallelogram, இணைகரத்தின் பரப்புனா 2 into ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், 2 into ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். அப்ப ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொன்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் முக்கோணத்தின் பரப்புனா இந்த 2 இங்க வந்துரும், 1/2 into ஏரியா ஆஃப் parallelogram. ஓகேவா? அப்ப முக்கோணத்தின் பரப்பை கொண்டு வந்துடலாம், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கொண்டு வந்துடலாம். இங்க நம்பர் 3, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் with adjacent sides a bar comma b bar. a bar comma b bar என்ற அடுத்துள்ள பக்கங்களை கொண்ட முக்கோணத்தின் பரப்பு அப்படின்னு சொல்லிட்டோம்னா முன்னாடி ஆஃப் வரும், ஆஃப் into modulus of a cross b. வெக்டர் ஏரியா, வெக்டர் பரப்புனா மாடுலஸ் வராது. நம்பர் 4, வெக்டர் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், முக்கோணத்தின் வெக்டர் பரப்புன்னு சொன்னா ஆஃப் into a cross b. அவ்வளோ. ஓகேவா? அப்ப ஜாமெட்ரிக்கல் மீனிங் ஆஃப் வெக்டர் ப்ராடக்ட், வெக்டர் பெருக்கலின் வடிவ கணித விளக்கத்திலிருந்து நமக்கு என்ன கிடைச்சிருச்சு? ஏரியா ஆஃப் parallelogram, இணைகரத்தின் பரப்பு. அதிலிருந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் கொண்டு வந்திருக்கேன். இணைகரம் அப்படின்னு சொல்லிட்டா that is equal to two triangles. ஏரியா ஆஃப் parallelogram equal to 2 into ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், முக்கோணத்தின் பரப்பு. அப்ப ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் equal to 2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 1/2 into ஏரியா ஆஃப் parallelogram. அப்ப ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வித் adjacent sides a bar comma b bar. a bar comma b bar என்ற பக்கங்களை அடுத்துள்ளவாறு கொண்ட முக்கோணத்தின் பரப்புனா ஆஃப் into modulus of a cross b. வெக்டர் ஏரியா, வெக்டர் பரப்புன்னு சொல்லிட்டு அந்த மாடுலஸை விட்டுருங்க, ஆஃப் into a cross b. கிளியர்? அப்ப ஜாமெட்ரிக்கல் மீனிங் கிடைச்சிருச்சு. அதை பேஸ் பண்ணி we are getting 4 formulas. இதை பேஸ் பண்ணி நாம பின்னாடி சம்ஸ் பார்ப்போம். ஓகேவா? பின்னாடி நம்ம என்ன பார்க்க போறோம்? சம்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, அடுத்தது ஜாமெட்ரிக்கல் மீனிங் முடிஞ்சிருச்சு. அடுத்தது ப்ராப்பர்ட்டிஸ். Properties of vector products. Properties of vector products. வெக்டர் பெருக்கலின் பண்புகள், வெக்டர் பெருக்கலின் பண்புகள். அப்ப டாட் ப்ராடக்ட் என்ன பண்ணோம்? ஸ்கேலர் ப்ராடக்ட் இஸ் காமுடேட்டிவ், திசையிலி பெருக்கல் பரிமாற்று விதிக்கு உட்பட்டது. ஆனா இதுல அப்படி வராது, இதுல வராது. ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி நம்பர் 1,
ப்ராப்பர்ட்டி நம்பர் 1 எப்படி 1 வெக்டர் ப்ராடக்ட் இஸ் நாட் காம்படேட்டிவ் வெக்டர் பெருக்கல் பரிமாற்று விதிக்கு உட்பட்டது அல்ல வெக்டர் ப்ராடக்ட் இஸ் நாட் காம்படேட்டிவ் எப்படி a bar cross b bar this is not equal to b bar cross c bar ஆனா ஸ்கேலர் ப்ராடக்ட்ல இப்படி எழுதுவோம் நம்ம போன கிளாஸ்ல படிச்சிருப்போம் a bar dot b bar equal to b bar dot a bar னு எழுதுவோம் this is scalar product திசையிலி பெருக்கல் இதை இப்படி எழுதலாம் ஆனா வெக்டர் ப்ராடக்ட்டை அப்படி எழுத முடியாது ஏன்னா இது திசை இருக்கு டைரக்ஷன் இருக்கு so that a bar plus b bar is not equal to b bar plus a bar ஓகேவா இது எப்படி இருக்குன்னு நான் கொண்டு வரேன் இங்க வரேன் இது சைடுல எப்படி ரெஃபர் போட்டுக்கோங்க இது எப்படி ப்ரூவ் பண்றேன் இது a bar இது b bar ரெண்டுக்கு இடைப்பட்ட கோணம் θ a bar cross b bar equal to modulus of a bar into modulus of b bar into sin theta into n cap. That is the definition of vector product. Okay, இது ஒண்ணுன்னு வெச்சுக்கலாம். b cross e மாத்தி பெருக்கணும். b cross e modulus of b bar into modulus of second vector into sin இடைப்பட்ட கோணம் இந்த கோணத்தை எடுக்கணும். Total angle 360 2 pi 2 pi ல இருந்து θ போயிடுச்சு 2 pi minus θ இந்த angle வேணும்னு சொன்னா இந்த angle θ remaining angle னா 2 pi minus θ 2 pi minus θ into n cap ஓகே இது நம்பர்ஸ் இது எப்படி வேணா எழுதிக்கலாம் மாத்தி எழுதிக்கலாம் sin 2 pi minus θ உங்களுக்கு trigonometry நடத்துறப்ப கிளியரா சொல்லி தரேன் இப்போதைக்கு just you memory the formula 360 minus θ னா minus sin θ 360 minus θ என்ன வரும் minus sin θ cosல வந்து பிளஸ்ல வரும் sin 360 minus θ னா minus sin θ into n இது எல்லாத்தையும் பெருக்கினா மைனஸ் முன்னாடி வந்துருச்சு into sin θ into n this is 2 இப்போ சொல்லுங்க அப்ப a bar cross b bar b bar cross க்கு இடையில என்ன வந்திருக்கு ஒரு மைனஸ் அதிகமா வந்திருக்கு அப்ப a bar cross b bar b bar cross a bar they are from 1 2 from 1 2 a bar cross b bar is not equal to b bar cross a bar ரெண்டு சமம் இல்ல அப்ப வேற எப்படி எழுதலாம் a bar cross b bar equal to minus b bar cross a bar ஓகேவா வெக்டர் ப்ராடக்ட் இஸ் not commutative திசையிலி பெருக்கல் பரிமாற்று விதிக்கு உட்பட்டதல்ல அப்ப இது எப்படி தான் எழுத முடியும் a bar cross b bar equal to minus b bar cross a bar தான் எழுதணும் ஓகேவா ஸ்கேலர் ப்ராடக்ட் இஸ் commutative a bar dot b bar equal to b bar dot a bar but vector product is not commutative வெக்டர் பெருக்கல் பரிமாற்று விதிக்கு உட்பட்டது அல்ல அப்ப a cross b எப்படி எழுதணும் minus b cross a தான் எழுதணும் இது எப்படி வந்தது ரஃப் ஒர்க்ல போட்டு காமிச்சிருக்கேன் ஓகேவா this is property number 1 அடுத்து property number 2 ஓகேவா property number 2 property number 2 if a bar comma b bar are parallel bracketல collinear a bar comma b bar என்பன இணை வெக்டர்கள் எனில் a bar cross b bar equal to dash இதான் அடுத்த ப்ராப்பர்ட்டி ரெண்டுமே parallel வெக்டார்ஸ்னா என்ன எப்படின்னு பாருங்க அப்ப a bar இங்க இருக்கு b bar இங்க இருக்கு ரெண்டுமே parallel vectors they are acting in same direction ஒரே திசையில செயல்படுகிறது they never intersect ரெண்டு ஒண்ணே ஒன்று வெட்டி கொள்ளாது அப்ப இடைப்பட்ட கோணம் வந்து 0 அப்ப a bar cross b bar equal to by the definition modulus of first vector modulus of second vector into sin இவை ரெண்டுக்கு இடைப்பட்ட கோணம் வந்து 0 sin 0 into n cap sin 0 into n cap அப்ப modulus of a bar into modulus of b bar sin 0 is 0 0 into anything இது ஃபுல்லா கேன்சல் ஆயிடுச்சு
a bar cross b bar. ஓகேவா? அப்ப இரண்டு வெக்டர்கள் ஒன்றுக்கொன்று இணை. The two vectors are said to be parallel, collinear அப்படினு சொன்னா what is the condition? a bar cross b bar equal to 0 னு கிடைச்சிருச்சு. என்ன கிடைச்சிருச்சு? a bar cross b bar equal to 0 னு போட்டாலும் ஒண்ணுதான், 0 bar னு போட்டாலும் ஒண்ணுதான். ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டி 2 எப்படி கேட்பாங்கன்னா, if a bar cross b bar equal to 0, state any 3 possibilities about a bar comma b bar. Question, இது வந்து 2 mark. எப்படி? a bar cross b bar equal to 0 எனில் a bar comma b bar ஐ பற்றி 3 சாத்தியக்கூறுகள் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? இங்க பாரு, if a bar cross b bar equal to 0 அப்படின்னு சொல்லிட்டா ரெண்டு வெக்டரை பெருக்கினா 0 வந்துருச்சு. அப்ப வாட் இஸ் த மீனிங்? இது ரெண்டுல ஒன்னு வந்து 0, 0 வெக்டர். a bar is 0 vector. அப்ப ஆன்சர் 3 possibilities, 3 சாத்தியக்கூறுகள். 1, a bar is 0 vector. a bar என்பது பூஜ்ய வெக்டர். அப்ப b bar is non-zero vector. non-zero vector. b bar என்பது பூஜ்யம் அல்லாத வெக்டர். இது 0 வந்தா 0 into anything 0 ஆயிடுச்சு. அடுத்த கேஸ், a bar is non-zero vector. a bar என்பது பூஜ்யம் அல்லாத வெக்டர். b bar is 0 vector. b bar என்பது பூஜ்ய வெக்டர். இது non-zero vector. b bar is 0 vector. 0 into anything equal to we are getting the result 0. அடுத்த கேஸ் மூணாவது என்ன சொல்லலாம்? a bar plus b bar equal to 0 னு சொன்னா they are parallel. a bar comma b bar are parallel or collinear. a bar comma b bar என்பன ஒன்றுக்கொன்று இணை வெக்டர்கள். எப்படி? அப்ப what is the condition for the two vectors said to be parallel? இரண்டு வெக்டர்கள் ஒன்றுக்கொன்று இணையா இருக்கணும்னு சொன்னா என்ன கண்டிஷன்? a bar cross b bar equal to 0. What is the condition? a bar cross b bar equal to 0. இப்படி இருந்தா மட்டுமே the two vectors are said to be parallel, ஒன்றுக்கொன்று இணைன்னு சொல்ல முடியும். ஓகேவா? This is property number 2. அடுத்து property number 3 அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேவா?